புதியதாக கட்சி ஆரம்பித்துள்ள நடிகர் விஜய் அவரை பின்பற்றும் தொண்டர்கள் கடைபிடிக்க வேண்டிய அதிகாரப்பூர்வ உறுதிமொழிகளை வெளியிட்டிருக்கிறார். அதனை தற்போது பார்க்கலாம். நடிகர் விஜய் புதிதாக தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கியதும் அதிகம் கவனம் ஈர்த்தது கட்சியின் வாசகமாக இடம்பெற்று இருந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வாசகம். இந்த நிலையில் தற்போது தனது கட்சியினர் ஏற்க வேண்டிய அதிகாரப்பூர்வ உறுதிமொழி வாசகங்களை கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் நேற்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தொண்டர்களிடையே வழங்கியிருக்கிறார். அதில் நாட்டின் விடுதலைக்காகவும் மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணில் இருந்து போராடிய வீரர்களின் தியாகத்தை போற்ற வேண்டும் எனவும் மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்ற பாடுபட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மையின் மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடனும் ஒற்றுமை, மத நல்லிணக்கம், சகோதரத்துவம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கும் பொறுப்புள்ள தனி மனிதராகவும் மக்களாட்சி, மதசார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து மக்கள் நல சேவகராக கடமையாற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. சாதி, மதம், பிறந்த இடம், பாலினம் ஆகியவற்றின் வேற்றுமைகளை களைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபட வேண்டும் என்றும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்றும் உறுதிமொழி ஏற்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இனி மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்விலும் இந்த உறுதிமொழியை தமிழக வெற்றி கழகத்தினர் ஏற்றுக்கொள்வார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உறுதிமொழியின் மூலம் தேசிய சிந்தனை, மொழிப்பற்று, திராவிட சித்தாந்தம் ஆகியவற்றை உள்ளடக்கி தமிழக வெற்றி கழகம் தனது கொள்கையை வடிவமைக்கலாம் என்று கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.